திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்ப விஜயும் திமுகவும் கூட்டு சேர்ந்து இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து திருமாவளவன் இல்ல, அது சும்மா வேண்டுமென்றே பேசப்பட்ட பேச்சு. அவர் எப்பவுமே வந்து திமுக அவருடைய ஸ்டூஜ், ஒரு அவருடைய ஆள், அவரை பயன்படுத்துவார். கொஞ்சம் நன்றாக பேசுவார். அதனாலே தன்னுடைய கருத்துக்களை இவருடைய வாய் வழியாக வெளிப்படுத்துவார். ஆகவே இவர் திமுக விஜயோடு கூட்டி சேர்ந்து விட்டது என்று சொன்னால் அது தவறான போக்கு என்றால் நீ வெளியே வர வேண்டியதானே. இது சும்மா சொல்லுவது, அப்படி தூண்டுவது. விஜயை கைது செய், அரஸ்ட் விஜய் என்பதுதான் இவர். அது திமுக சொல்லி திருமாவளவன் பேசுகிறார். அப்புறம் மற்ற கட்சியும் பேசுகிறான். அதனால திமுக இந்த வேலையை தான் செய்வார்கள். யாருடைய வாயிலாவது வைத்து இதை சொல்லி, ஆகா பெரிய மக்களிடமிருந்து பெரிய கோரிக்கை எழுந்துவிட்டு, திருமாவளவன் தான் மக்களின் மொத்த பிரதிநிதி, இவர் கோரிக்கை எழுந்துவிட்டு, அதனால் நாங்கள் பண்ணி பார்ப்போமா என்பதற்கு அந்த பொது கருத்தை உருவாக்குவார்கள். விஜயை கைது செய்வது உடனே இவரை கைது செய்வது போல அல்ல, மாதவ அர்ஜுனனையோ புஷியோ கைது செய்வது போல அல்ல. இதுக்கு எதிர் விளைவு ஏற்படும். அது செய்வது சரியாக இருக்குமா, பொது கருத்தை உண்டாக்கி பார்ப்பார்கள். அந்த பொது கருத்து விஜய்க்கு எதிராக இருந்தால் தைரியமாக உள்ளே நுழைவார்கள். அவரை அழிப்பது ஆழம் பார்க்கிறார்கள். ஆழம்தான், அவரை வைத்து ஆழம்தான் பார்ப்பார்கள். எப்பொழுதும் திருமாவளவனை வைத்து ஆழம் பார்ப்பது திமுகவினுடைய வழக்கம்.